வீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் வந்து அது ஒரு அசெட் மட்டும் கிடையாது. அதில் நிறைய எமோஷன்ஸும் கலந்துருக்கு. ஸோ அப்படி நமக்கான ஒரு வீட்டை நம்ம கட்டி ஒரு பக்கம் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ரிசைட் பண்ண போகிறோம், தங்க போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ரெடிபில்ட் ஹவுஸை வாங்குறதாகட்டும், இல்லை லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன், இப்போ நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், ஸோ அப்படிங்கிறத ஒரு 2 வீடியோவை நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு பேசிக்கான ஒரு பர்சனல் சாய்ஸஸ் எப்படிலாம் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். ஒரு லேண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ரெடிபில்ட் ஹவுஸ் ஆகட்டும், பர்ஃபெக்டாக நம்ம எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வாங்கிட்டோங்கிறத எப்படி உறுதிப்படுத்திக்கலாங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் ஒரு பர்சனல் சாய்ஸ் ஓரியன்டாக எப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணலாம், நான் எப்படி சூஸ் பண்ணேன், இன்னும் எப்படி பெட்டராக ஒரு லொக்கேஷனை ப்ரெஃபர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஆக்சஸ். அதாவது நம்ம ஒரு இடத்துக்குள்ள குடியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி நம்ம மேக்ஸிமம் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு வருவோம், இல்லை நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, நம்ம எங்கே கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த கம்யூட், அந்த ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அதாவது இப்போ நிறைய இடங்கள் என்ன பண்ணுவோம்னா லேண்டு சீப்பாக கிடைக்கும், ஆனால் அந்த சைட்டுக்கு போகிற ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும், இல்லை ரோடு ப்ராப்பராக இருக்காது. ஸோ நம்ம வந்து வாங்கி விற்கிறது வேறு, நம்ம அங்கே போய் தங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் சூஸ் பண்ண விஷயம் என்னென்னா ரோடு வந்து ஓரளவுக்காவது டீசெண்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாரி போகிறதுக்கோ, இல்லை சுற்றி வீடு வந்தால் கூட இப்போ மேக்ஸிமம் இந்த வீடு போடுறது ஸ்லோ போடும்போது ஓரளவுக்கு அந்த ரோடு கிட்ட வந்துடும். ஸோ அப்போது ஒரு 2 கார் போகுது, ஒரு காரும் அட்லீஸ்ட் ஒரு பைக் போகிற அளவுக்காவது ஒரு கேப் இருந்தால் தான் நம்மளோட பீஸ்ஃபுல்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பக்கம் நான் ரெண்ட்டுக்கெலாம் இருந்திருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலரில் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தள்ளி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நடந்து தான் வீட்டுக்குள்ளே வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிறனால ஸோ என்னோடய ராசி அதெல்லாம் வச்சுட்டு எந்த ஃபேஸிங்கில் வாங்கினா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து அது ஓரியன்டாகவும் நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஸோ கம்பல்சரியாக அதை ஒரு விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி ப்ரெஃபர் பண்ணலாம், எந்த ஃபேஸிங் வந்து மேக்ஸிமம் ப்ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன்னா ஒரு கார்னர் சைட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நார்த்து ஈஸ்ட்டு, கிழக்கு வடக்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ காட்ஸ் கிரேஸ் அதே மாதிரி எனக்கு அமைஞ்சுது. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு லேண்ட் வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கார்னர் சைட்டை ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு எல்லா பக்கமுமே இந்த என்க்ரோச்மெண்ட் மாதிரி நிறைய ரெசிடென்சியல் ஹவுசஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போது நமக்கு பக்கத்தில் வீடுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த கார்னர் சைட்டாக இருக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், டக்குன்னு ரோடு ஆக்சஸ் பண்ணலாம், 2 வழி இருக்கும், இப்படியும் போய்க்கலாம் இந்த சைடும் போய்க்கலாம் கார்னராக இருக்கும்போது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கார்னர் சைட்டை ஃபஸ்ட்டு ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் சில பேர் இந்த வடக்கு கிழக்கு ப்ரெஃபர் பண்ணால் நீங்கள் ரீசேல் பண்ணும்போது நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். குறிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்ரைஸ் அப்போ நல்ல வெளிச்சம் வீட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கார்னர் சைட்டை ப்ரெஃபர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த ரோடு ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கிற மாதிரி உங்கள் சைட் இருக்கிற மாதிரி பார்த்து. அடுத்து நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாட் வாங்கின புதுசில் அப்போ தான் வந்து சைட்லாம் பிரித்து போட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கனால முதல்லையே கொஞ்சம் பேமெண்ட்லாம் பேசி கொடுத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ண ஒரு கண்டினியூஸாக 2 to 3 இயர்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு இந்த லேண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ என்னை சுற்றி கார்னர் சைட்டாக இருந்தாலுமே என்னை சுற்றி வீடுகள் வந்து வர ஆரம்பிச்சிது. எப்போவுமே ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா அந்த வீட்டை ஒட்டியே வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அப்படி கட்டும்போது இந்த நாய்ஸ் பொல்யூஷன், அப்புறம் ரோடு ஆக்சஸ் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி மேக்ஸிமம் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ சில இன்ஜினியர்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி பக்கத்து வீட்டு டஸ்ட் விழுகுதுன்னா ஓரளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் வந்து ஒரு இன்சென்சிட்டிவாக இருக்கிறவங்கள தான் நான் மீட் பண்ணேன். ஸோ அப்போ அவங்களோட சண்டை போட்டு சில கான்ஃப்ளிக்ட்லாம் ஃபேஸ் பண்ணி பெயிண்ட் எடுத்து குடிக்க சொல்லி, ஏன்னா ரொம்ப ஒட்டி கட்டும்போது நிறைய டஸ்ட்டு விழுகும், அந்த கலவையெல்லாம் விழுகும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து நீங்களும் அப்போ தான் புதுசாக வீடு கட்டிட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்களால் அது அன்பெயரபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் கட்டு வந்திருக்கிறோம், இவ்வளோ டஸ்ட்டு விழுகுது, சிமெண்ட் கலவை விழுகுது, ஜல்லி விழுகுது, ஒரே டேமேஜாக இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு உங்களால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தைரியமாக ஃபஸ்ட்டு கட்டுங்க. வேறு வழியே இல்லை, நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உடனடியே போனோம்னா வேறு வழி கிடையாது, நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை உங்களுக்கு சாய்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் நிதானமாக
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் போகலாம். அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயங்கள்லாம் நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு லாங் இயர்ஸ் வந்து நம்ம இருக்க போகிறோம். அப்போ வந்து இந்த பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இப்போ குறிப்பாக வந்து இந்த குவாரிலாம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் சொல்லி குவாரி இருக்குது அப்படின்னா அந்த பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கா, இல்லை ரொம்ப ஆக்சுவலாக ஒரு சைட் வந்து எனக்கு கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கரெக்டாக அந்த பார்டருக்கு பின்னாடி ஒரு மில் இருந்தது, ஒரு ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது. அந்த கம்பெனியை விட்டு நல்ல பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் இருந்தாலுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பயங்கர சத்தமாக இருக்கும். அந்த சைரன் சத்தம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஏதோ மிஷின் ரிப்பேர் ஆச்சு இல்லை இல்லாட்டி அலர்ட் பண்ணோம்னா அப்பவும் நல்லா நாய்ஸ் இருக்கும். ஆனால் அங்கே ரேட்டு கம்மியாக இருந்தது, நல்ல ஒரு சென்டரான இடம் இருந்தாலும் நான் வந்து சூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம வீடுங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டோம்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது உங்களோட ப்ரெஃபரன்ஸ் பொறுத்து. ஸோ நான் சூஸ் பண்ணது எப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்ட்ரி, இந்த டஸ்ட்டு வரக்கூடிய விஷயங்கள், பக்கத்தில் ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காற்றுல கலக்குதா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணேன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, விலை என்னன்னு சொல்லி கேட்குறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக அந்த புரோக்கர்கிட்ட கேட்போம், இல்லாட்டி அங்கே ஒரு மளிகை கடை இருக்கும், மளிகை கடையில் போய் கேட்போம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் போய் கேட்போம், இல்லை இந்த ஒரு ஏரியாவில் போய் கேட்போம். ஆக்சுவலாக அந்த வீடு சேல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் எல்லாமே சொல்லி வச்சுருவாங்க, நான் வந்து இந்த லேண்டு இவ்வளோ தான் கொடுக்க போகிறேன், நீங்கள் கம்மியாக சொல்லிடாதீங்கன்னு சொல்லி வச்சுருவாங்க. ஸோ அப்போ நம்ம கேட்குறதும் ஒன்று தான், கேட்காம இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ அப்போ இது என்ன எப்படி கேட்கலான்னா, ஓரளவுக்கு நம்ம அதே ஏரியாவில் வேற ஒரு பிளாட்டில், சேலுக்கு வச்சுருக்க பிளாட்டில் போய் விசாரிக்கலாம். கொஞ்சம் முன்ன பண்ண, இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி என்ன விலைக்கு போகுது அப்படி சொல்லி பார்க்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்க்கலாம், கைட்லைன் வேலை என்ன இருக்குன்னு சொல்லி அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை யார் மூலமாக கேட்டு பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் எவ்வளோக்கு வந்து புக் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான லேண்டு ஒரு 5 lakhs சொல்கிறாங்க, இல்லை ஒரு 4 lakhs சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இது விட்டால் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் உங்களால் அதை அஃபோர்டும் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் சூஸ் பண்ணேன். எனக்கு அது காஸ்ட்லின்னு தெரிஞ்சுமே கார்னர் சைட்டு வரதுனால சரி லாங் டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் வாங்கினோன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸில் டபுள் ஆகிடுச்சு ரேட். ஸோ அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் லெவல். ஸோ இப்போ வீட்டில் வந்து போர் போடுறதுங்கிறது ரொம்ப மேண்டட்ரி ஆயிடுச்சு. ஸோ கார்ப்பரேஷன் வாட்டரை வந்து நம்ம நம்பி இருக்க முடியாது. அந்த வாட்டர் கனெக்ஷன் எப்போ வரும், சில இடங்களில் ஈஸியாக கிடைக்கும், அப்படியே கிடைச்சாலும் 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு டைம் வர இடங்களும் இருக்குது. ஸோ அப்போது பேசிக்காக நமக்கு வந்து போர் வாட்டர் இருக்கிறது ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட்டாக இருக்கும். சில நேரங்களில் ரெகுலராகவே அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம நியர்பை கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம போட்டிங்க, போர் யூஸ் பண்ணீங்க, 500 எவ்வளோ டெப்த்துக்கு போச்சு அப்படின்னா, இப்போ மினிமம் வந்து ஒரு 300 வந்திருக்கு, இல்லை 500 வந்திருக்கு அப்படின்னா காசை வந்து மைண்ட் பண்ணாமல் அதோட ஒரு 200 ஃபீட் வந்து அதிகமாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம குடி போகும்போது, இப்போ நான் வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு வீடாக இருந்தது. ஸோ எப்படி ஃப்யூச்சரில் சுற்றி ஒரு 10-20 வீடு வரும், அப்போ எல்லாருமே போர் போடும்போது இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆழமாக போர் போட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர் போடும்போது அந்த பைப்போட லென்த் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போட்டுக்குங்க. அவங்க டிஃபால்ட்டாக 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது, எனக்கு கரெக்டாக மறந்து போச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய சைஸில் அந்த போர் போட முடியுமோ அது போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஒருவேளை கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது, பஞ்சாயத்து வாட்டர் வருது, நீங்கள் தாராளமாக சைட்டு வாங்கிக்கிங்க அப்படிலாம் யாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் கம்மியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போய் வாங்கிட்டு போயிட்டாங்க, விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தண்ணிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிறது நம்மளோட மன அமைதியும் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஒரு குழந்தை இருக்கிறாங்க, டக்குன்னு கிளம்புறோம், இது எல்லாமே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஸோ நம்ம ரேட்டை பார்க்காம தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப மேண்டட்ரியான விஷயம். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து குளம் குட்டை அந்த மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரி இறக்கமாக இருக்குது, தண்ணிலாம் வந்து எவ்வளோ தூரம் நிற்குது, நாளைக்கு நம்ம வீடு கட்டி போகிறோம் அப்படின்னா சைடில் தண்ணி தேங்குமா, எங்கே தண்ணி தேங்கும், இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால நான் ஓரளவுக்கு மேடுமாக இருக்கிற இடம் தான் பார்த்து சூஸ் பண்ணேன். ஸோ இதையும் கொஞ்சம் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நான் அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது சில சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் சாயில் டைப்பையும் பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து செம்மண் வந்து இருந்தது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க.
ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே வந்து பாறையில் லூஸ் சாயில்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லூஸ் சாயில்லாம் இருக்கும்போது நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்ம கையில் இல்லை, இடம் நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா காஸ்ட்டும் கரெக்டாக இருக்குன்னா மேக்ஸிமம் வாங்கிட்டு அதை ஓரளவுக்கு நம்ம கை காசு போட்டு இதை கூட கன்சிடர் பண்ணி ஒரு ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கலாம். ஒரு வேளை லக்கிலி நீங்கள் போகிற இடத்துல ஒரு செம்மண் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது நம்ம ஃப்யூச்சரை யோசிக்கும் போது நம்ம வாங்குகிற சைட்டில் ஒரு ஸ்கூல் எந்த அளவுக்கு இருக்குது. ஸ்கூல்லாம் ஏதோ பேருக்கு நமக்கே தெரியும், சில ஸ்கூல்ஸ்லாம் நல்லா இருக்காது, ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது இப்போ லேண்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சூஸ் பண்ணாமல் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைகளை சேர்த்துற மாதிரி ஸ்கூல் ஓரளவுக்கு நியர்பையில் இருக்கா, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியுமா, இல்லை எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, பேங்க் எங்கே இருக்குது, இந்த ஸ்டோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் போக வேண்டி வரும். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு வாங்கணும்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா ப்ரைஸை பார்த்துட்டு ஓகே இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது, இதோட இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சூஸ் பண்ணி சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு ரிமோட் இடத்துல போய் மாட்டிடுவோம். ஸோ அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு ஒரு பக்கம் போய் பர்ச்சேஸுக்கு போகலான்னு கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரீச்சபிளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோர் இருக்குது, டக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணலாம், இல்லை எந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, நம்மளால் சீக்கிரம் ஒரு பக்கம் நம்ம ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ வராங்கன்னா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியுமா. ஸோ இதெல்லாம் ஓரளவு கன்சிடர் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் லேண்டு வாங்கின புதுசில் ஹைவே வருதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிரிட்ஜு NH ரோடெல்லாம் வந்து போட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா லேண்ட் விலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு சில இடங்களில் வந்து ஃப்யூச்சராக இதை வந்து நல்லா இதெல்லாம் ரோடெல்லாம் இது பண்ண போகிறாங்க, மாற்ற போகிறாங்க, பெரிய ஹைவேஸ்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இடத்துல ஏரியாவில் வந்து ரெண்ட்டுக்கு இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி திருடு போக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த விஷயமும் நம்ம கையில் இல்லை, மேபி நம்ம வாங்கினா கூட ஃப்யூச்சரில் இந்த மாதிரி திங்ஸ் வந்து நடக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு அங்கே வந்து சேஃப்டி இல்லை, அந்த ஏரியாவில் அடிக்கடி திருடு போகுது, நிறைய இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நான் இருந்த இடத்துலையுமே வந்து அது நல்ல இடமா தான், நல்ல ஒரு சென்டர் பாயிண்ட்டாக தான் இருந்தது, நல்ல லேண்ட் வேல்யூ நல்லா இருந்தது. நான் வாடகைக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 இன்சிடென்ட் நடந்தது. அப்போது நான் கண்கூட பார்த்தேன், லேண்டு சேல் ஆகிறதுலாம் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. டக்குன்னு புக் பண்ணவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கல, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ இதையும் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளோட கெரியர், இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா எந்த லொக்கேஷனுக்கு வருவோம், நம்ம கெரியரில் இருக்கோம், ஒரு IT ஃபீல்டில் இருக்கோம், ஒரு பேங்கிங்கில் இருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் இருந்தால் டக்குன்னு ஒரு ட்ரெயின் பிடிக்கிறக்கோ, ஒரு டக்குன்னு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறக்கோ, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறக்கோ எது வந்து அப்ரோச்சபிள் இடமா இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் எந்த ஏரியாவில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒத்து வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சூஸ் பண்ணிவிட்டு, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் எங்கே அவுட்லெட் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்மளோட ட்ராவல் அண்ட் கம்யூட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே லேண்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி நான் யோசித்த சில விஷயங்கள், அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கேதர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் புதுசாக லேண்டு வாங்க போகிறீங்கன்னா மேபி இதில் 1 or 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஓகே இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி, இல்லை உங்களுக்குன்னு சில பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, இது மாதிரிலாம் சூஸ் பண்ணி நீங்கள் லேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி என்ஷூர் பண்ணுறது. இப்போ நிறைய ஃபேக் டாக்குமெண்ட் வருது, ஒரு புரோக்கர் வந்து என்னோட நிலம்னு சொல்லிட்டு விற்றுட்டு போயிடுறாங்க, கடைசியில் குடியிருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஓனர் வந்துடுறாங்க, ஓனர் என்னோட நிலம் யார் விற்றாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இன்றைக்குமே வந்து நியூஸில் வந்து நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்காமல் நம்மளோட ஹார்ட் ஏர்ன்டு மணி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.